டாக்டர் இந்த ஹோமியோபதி மெடிசின் வந்து எடுக்கிறனால என்ன மாதிரி பக்க விளைவுகள் வரும் மேடம்? எல்லாம் ஆரம்பத்துல இருந்தே ஹோமியோபதி மெடிசன்னா பக்க விளைவு கிடையாதுன்னு சொல்லியே பழகிட்டோம் இல்லையா. ஆக்சுவலாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து விளைவுகளும் ரொம்ப அழகாக இருக்கும், பக்க விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பக்க விளைவுகள்னு நாம் சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப டீப் ஆக்டட்ஸ் மெடிசின்ஸ் கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் 1M அதற்கு மேலே இருக்கக்கூடிய மெடிசின்ஸ் கொடுக்கும்போது அதனுடைய பக்க விளைவுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறத 1M சொல்றது வந்து அதோட பொட்டன்சி டோஸ் கிடையாது. டோஸுங்கிறது வந்து நம்ம எத்தனை தடவை அந்த மருந்தை கொடுக்குறோங்கிறது. பொட்டன்சிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட வந்து அதோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இருக்கக்கூடியதை வந்து ரொம்ப அதிக பொட்டன்சியில் கொடுக்கும்போது இதோட சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாகவும், ரொம்ப கீழே உள்ள பொட்டன்சியில் அதாவது 30, 200 இது மாதிரி கொடுக்கும்போது அதனுடைய பக்க விளைவுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் ஒரு மனிதருக்கு நாம் இந்த எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அந்த டாக்டரை பொறுத்தது. மனிதருடைய இப்போ அவங்களுக்கு எப்படி நோய்க்கூறுகள் இருக்கோ அதை பொறுத்தும் அந்த மருந்துகளுடைய வீரியத்தை கரெக்டாக செக் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் சைடு எஃபெக்ட்ஸ் வராது. அப்படியே சைடு எஃபெக்ட்ஸ் வந்தாலும் இதை உடனே வந்து வேற மருந்துகள் கொடுத்து அதை வந்து சரி பண்ணவும் முடியும். ஹோமியோபதியில் பக்க விளைவுகள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் பக்க விளைவுகள் ரொம்ப மினிமல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.